வெல்கம் டு ஹர்ஷு விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டு. சரி இன்னைக்கு ஃபுல் டே விளாக் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். காலையில் எந்திரிச்சதையும் வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா நைட் வந்து எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இருக்கும். பாப்பாவுக்கு வந்து நைட்டே வந்து ராய் வந்து ஊற வச்சுட்டேன். சரி எப்போ பாரு காலையில் சாப்பாடே கொடுத்துட்ருக்கோம், இட்லியே கொடுத்துட்ருக்கோம், ராய் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே ஊற வச்சாச்சு. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி வந்து ஒரு 3 தடவையாச்சும் ராய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. ரிச் இன் கால்சியம் இல்லையா? ஸோ ராய் வந்து நான் கம்பல்சரி கொடுத்துருவேன். கொடுக்காம தான் இருந்தேன் ரீசன்ட் டேஸில். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வந்து இழைச்சிட்டே வரான்னு சொல்லிட்டு ராய் வந்து மறுபடியும் ஆட் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒயிட் கலர் தட்டைப்பயிறு வந்து போன தடவை மளிகை சாமான்ல வாங்கிட்டு வந்தோம். ஒரு தடவை நான் ஊருக்கு போயிருந்த போது அத்தையும் அக்காவும் அதை வந்து தட்டைப்பயிறு கடைஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துருக்காங்க. அது டேஸ்ட் இன்னும் அவ்வளோக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தடவை தட்டைப்பயிறு சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தேவையான அளவு தட்டைப்பயிறு எடுத்து நான் ஃபர்ஸ்ட் வேலையா என்ன பண்ணேன், அதை வந்து குக்கர்ல போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அது ஒரு 2-3 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அரிசி கூட போடும்போது கரெக்டா அதுல இன்னொரு 2 விசில் வரும். ஸோ கரெக்டா இருந்துக்கும், நல்லா வெந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கசன்னு இருந்தால் நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக சிங்கில் போட்டு எல்லாத்தையுமே நல்லா கழுவியாச்சு. கழுவி நீட்டாக கமுத்தி வச்சாச்சு. இனி வந்து இப்போதான் சமைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரிலீவாக இருக்கும். மாமா வந்து போய் பால் வாங்கிட்டு வந்துடுவார். நாங்கள் ஒரு 6 o'clock 6:30 போல் எழுந்திரிச்சோம் அப்படின்னா அங்கே நாங்கள் சொசைட்டியில் தான் பால் வாங்குவோம். மாமா ஒரு 7 o'clock போய் பால் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பால்லாம் ஊற்றி வச்சாச்சு. பால் நல்லா காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு எப்பயும் போல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான், சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நாங்கள் வந்து மோஸ்ட்லி மார்னிங்கே வந்து சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல்னு சொல்லிட்டு ஃபுல் மெனுவே செஞ்சு வச்சுருவோம். மதியத்துக்கும் அதே தான் செஞ்சுருவோம். நைட் மட்டும் வந்து சூடாக பண்ணிக்குவோம். முதல்ல வந்து 3 வேலையுமே வந்து ரைஸாக தான் இருந்தது. இப்போ வந்து அப்படியே மாறிட்டோம். கொஞ்சம் காலையில் இட்லி ஊற்றிக்கிறது, நடுவில் மட்டும் மீல்ஸ் வச்சுக்கிறது, அப்படி இல்லைன்னா நைட் ஏதாவது சேமியா, ரவை அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். காலையிலேயே அத்தை வந்து வெங்காயம், சாப்பாட்டுக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே உளிச்சு கொடுத்துட்டாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் போட்டேன். பெரிய வெங்காயமும் போடலாம், நல்லா இருக்கும். சரி வந்து சாப்பாடு வந்து அளவா வைக்கிறதுனால சின்ன வெங்காயம் உளிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு வந்து இஞ்சி, அதை போட்டு நல்லா இடிக்கல்ல வந்து இடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை. தக்காளின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4-5 தக்காளி வந்து போதுமான அளவு. தட்டைப்பயிறு சாப்பாடு வந்து எப்பயும் போலதான் நம்ம வந்து அரிசியும் பருப்பு சாப்பாடு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். பருப்புக்கு பதிலாக வந்து சில பேர் பச்சை பயிறு போடுவாங்க. பச்சை பயிறு போட்டு செஞ்சீங்கனாலும் சூப்பரா இருக்கும். நாங்கள் இன்னைக்கு தட்டைப்பயிறு போட்டிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு வந்து கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு செடியில வந்து பச்சை மிளகாய் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தது. சரி அதையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பச்சை மிளகாயும் வந்து ஒரு 4-5 வந்து நல்லா குறுக்க அறுத்து போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டேன். வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டா போதும். 4 தக்காளி வந்து போதுமான அளவு. நாங்க வந்து அரிசி வந்து 2.5 டம்ளர் போலதான் வந்து போட்டிருந்தோம். ஸோ 4 தக்காளி வந்து போதுமான அளவு. இதுல மெயின் இன்கிரீடியன்ட்டே பாத்தீங்கன்னா புதினா தான். எனக்கே தெரியாது இதுல போடணும்னு சொல்லி வந்து அத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. தட்டைப்பயிறு சாப்பாட்டுக்குலாம் வந்து புதினா போட்டா அது ஒரு ஃபிளேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஜாஸ்தியால ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுவுமே வந்து எங்க வீட்டு தோட்டத்துல தான் பொறிச்சிட்டு வந்தோம். நல்ல மனமா இருந்தது. எப்பவுமே கடையில வாங்குற புதினாக்கும் நம்ம வீட்டுல விளைவிக்கிற புதினாக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். புதினாவும் போட்டு வணக்கிட்டு தக்காளியும் போட்டு வணக்கியாச்சு. தக்காளி வந்து சீக்கிரம் வணங்குறதுக்காக எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்தாச்சு. இதுல விட இன்னொரு பெரிய கதை என்னன்னா, நான் இன்னைக்கு தான் விளாக் எடுக்க பிளான் பண்ணியிருந்தேன். பிளான் பண்ண நேரம் மொபைல்ல வந்து சார்ஜ் இல்லை. சரி இது எல்லாத்தையுமே நம்ம போட்டோ எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சாச்சு. வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம், தக்காளி எல்லாம் வணங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, மஞ்சப்பொடி போட்டதுக்கு அப்புறம் சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதை நல்லா வணக்கி விட்டுட்டு அரிசி, அதுக்கப்புறம் தட்டைப்பயிரையும் வேக வச்சு தட்டைப்பயிரையும் உள்ள போட்டு சால்ட் எல்லாம் பார்த்துட்டு
நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து தட்டைப்பயிர் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இதை வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு நீங்கள் தட்டைப்பயிர் சாப்பாடு போட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சாப்பாடு வந்து கிளறி விடுற சமயத்துலேயே நான் வந்து வீடெல்லாம் கூட்டலான்னு சொல்லி வீடும் கூட்டி முடிச்சிட்டேன். கூட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆச்சு. சரி எல்லாருக்கும் பசிக்கும்னு சொல்லிட்டு சாப்பாடு எப்படி வந்துருக்குதுன்னு பார்த்தா அட்டகாசமாக வந்துருக்குது. டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது. சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாப்பாக்கு ரெடி பண்ணணும். பாப்பாக்கு வந்து நான் 9 o'clock 9:15 அப்படிங்கும்போது தான் வந்து மார்னிங் டிஃபனே கொடுப்பேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சதையுமே பால் குடிச்சிருவா. அது வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து தாக்கு பிடிக்கும். அதுக்கு இடையில வந்து நம்ம ஃபீட் பண்ணாலும் பாப்பா சாப்பிட மாட்டா. ஸோ நைட்டே வந்து நான் ராகி ஊற வச்சு அதை நல்லா எடுத்து 4-5 தடவை வாஷ் பண்ணி அதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வடிச்சு எடுத்துக்கலாம். சில பேர் வந்து காலையில ஊற வச்சு அப்படியே வந்து ராகி அரைப்பாங்க. பட் வந்து அப்படி பண்ணக்கூடாதாமா. நைட்டு ஊற வைக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு தடவை தண்ணி ஊற்றி வடித்து எடுத்துட்டு மறுபடியும் 2வது தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலாசி வடித்து எடுத்துட்டு மறுபடியும் 3 தடவை நான் தண்ணி ஊற்றி நல்லா அதை வடித்து எடுத்துருவேன். நல்லா வடித்து எடுத்துட்டு அடுப்பில் வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே மெல்லமாக வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேம் கூட கிடையாது, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாது. கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பிட முடியாது. கைவிடாமல் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும். ராகி கூழ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிஞ்ச் தான் போடணும். கலக்கி முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து அதிகமாக போச்சுன்னா சாப்பிடவே முடியாது. நல்லா வந்து எடுத்து சாப்பிட்ற அளவு கன்சிஸ்டன்சி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரே ஒரு மூடி மட்டும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா பண்ணி பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணியாச்சு. ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காலையில வந்து தட்டைப்பயிறு சாப்பாடு தானே, சரி மத்தியானத்துக்கு வந்து ஏதாவது சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் ரசம் வச்சு புதினா சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். புதினா சட்னிக்கு எல்லாருக்கும் தெரியும் புதினா சட்னி எப்படி பண்றதுன்னு. பட் நாங்க வந்து எங்க ஸ்டைல்ல என்ன பண்ணுவோம்னா சின்ன வெங்காயம், கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, ஒரே ஒரு சைஸ் பெரிய சைஸ் தக்காளி, சின்னோண்டு புளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு கூடவே புதினாவையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துப்போம். இதுக்கு வந்து தேங்காய்லாம் நாங்கள் போட மாட்டோம். கூடவே ஜீரகம், மிளகு அது எல்லாமே போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்க வேண்டியதான். புதினா வந்து நல்லா வணங்குச்சுன்னா தான் பச்சை ஸ்மெல் வந்து போகும். இது நல்லா வணங்குற அளவுக்கு விட்டுறணும். லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். நல்லா வணங்கி அதுக்கப்புறம் ஆற வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கடைசியாக வந்து நம்ம அதை வந்து சட்னி ஆக்கி அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். அது வந்து சுட சுட இதுக்கு வந்து சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். அரைக்கிறது வந்து அப்படிதான், நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. லைட்டாக தண்ணி தொளிச்சு நம்ம அரைச்சோம்னாலே நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போதான் வந்து சாப்பாட்டுக்கு வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தோசைக்கெல்லாம் ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா தோசை, இட்லி அதுக்கெலாம் வந்து கரெக்டாக சூட் ஆகிக்கும். இப்போ மத்தியானம் மெனுவும் ரெடி ஆயிடுச்சு. மத்தியானம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு ட்ரைபாட்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் சாப்பிட்றதுக்கு போயிட்டேன். தூரமாக கோழி வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது, மேகம். நேற்றுலாம் ஒரே மழை. இங்கே லைட்டாக கோழிகளாம் வருது. நம்ம சத்தம் போட்டனால செடியெல்லாம் என்னென்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கோழிங்க வந்து வாழைத்தோட்டம் இருக்கிறதுனால அப்படியே அங்கேயே மேய்ஞ்சிக்குதுங்க. இப்போ தீனியும் ஜாஸ்தியாக சாப்பிட்றது கிடையாது. அங்கே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக கோழிங்க அங்கேயே தான் வாழைத்தோட்டத்துக்குள்ளேயே தான் இருக்குதுங்க. மயிலும் வரும். மழை வர மாதிரி இருக்கிறதுனால மயில் வந்தது. மயில் வந்துட்டு அந்த அரிசி போடுவோம் நாங்கள் இங்கே தான், இந்த காட்டில் தான் அரிசி கொத்திட்டு இதாக இப்படி இந்த சைடில் இப்படி இந்த காட்டுக்கு போயிடுச்சு.
மாமா செடிங்களுக்குலாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. வெயிலுக்கு வந்து ரோஸ் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வறண்டு போச்சு. இது வந்து 7 days ரோஸு. இந்த எல்லோ ரோஸும் இப்படி தான் இருக்குது. கருவேப்பிலை செடி வேணால் நல்லாவே வந்துருச்சு. இங்கே தலைவெல்லாம் வந்து 2-3 தலை வந்து ஆடு கடிச்சு வச்சிருச்சு, அதனால் இப்படி இருக்குது. மருதாணி செடியும் வந்தாச்சு. இனி நோம்பி பக்கம் வந்துருச்சு. இனி இந்த மருதாணி தான் வந்து நாங்கள் பறித்து வைக்கலான்ட்டு இருக்கிறோம். கடைசியாக எப்படியோ இந்த இது என்ன செடிங்க மாமா? இது சாமிக்கு வைக்கிறது தான். அது என்னது செடி பேர் மறந்துட்டேன். கற்பூரவல்லி. சளிக்கு ரொம்ப நல்லது. கரும்பு சோகையும் நல்லாவே வளர்ந்துருச்சு. அவரைக்காய் பிஞ்சு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு எல்லாமே இப்படித்தான் இருக்குது, ஒரு மாதிரி வாடின மாதிரி. மிளகா வேணால் ஏகப்பட்ட மிளகா பொரிச்சிட்டோம். கத்திரிக்காயும் மூஞ்சி போச்சு. இனி இந்த செடியெல்லாம் பிடுங்கிடுவீங்க ஏங்க மாமா? இது எல்லாத்தையுமே பிடுங்கிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் பிஞ்சு விட்டுருக்குது. இதெல்லாம் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் அறுத்து விட்டுருவாங்க. இதெல்லாமே வாடிடுச்சு இந்த செடி எல்லாமே. பீக்கன் செடி பார்த்தீங்கன்னா இதுவும் ஓஞ்சிருச்சு. வெயிலுக்கு எல்லாமே வாடி நொந்து நூடுல்ஸ் ஆயிடுச்சு. பொடலஞ்செடியும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரே ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு விட்டுருக்குது. அதுவுமே வந்து ஒன்று அழுகி போச்சு.